ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ண போகிறேங்க. இப்போ நான் சொல்கிற இந்த நேரத்தில் நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு வார்த்தை எழுதி பார்க்கும் பொழுதோ, இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ நடக்காத விஷயம் கூட நடக்குமாங்க. அப்படிப்பட்ட நாள் இன்று வந்து சூரிய கிரகணம் ப்ளஸ் வந்து அமாவாசை. சூரிய கிரகணம்ன்றது சூரிய பகவானுக்கு ஆன தெய்வங்களுக்கு உரியது. அமாவாசைன்றது நம்மளுடைய வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு, நம்மளுடைய குலகுலமாக நம்மளை வாழ வைக்கிற நம்முடைய மூதாதையர்களுக்கு வழிபடுற நாள் இல்லையா? இந்த நாளில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த 5 விஷயத்த மட்டும் பண்ணிங்க அப்படின்றப்ப ரொம்ப 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 நல்லதுங்க. அதாவது ஏதாவது ஒரு ரீசனால் எனக்கு குழந்தை பிறக்கணும், ஜாதக ரீதியாக பார்க்கும்போதோ இல்லை இது இந்த குறைபாடு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றப்போ இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தாராளமாக பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். ஒன்ஸ் இதை நம்ம பண்ண நம்மளே ஸ்ட்ராங்காக உணர்வோம், நம்பிக்கை அதிகரிக்கும். நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நம்ம விட்டு போயிட்டு எப்பவுமே நல்லதாகவே நடக்கும். ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு கிருத்திகை வருது, ஒரு சஷ்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சஷ்டி வர நாள் வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரப்போ முருகப்பெருமாருக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. பிரதோஷம் கூட திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரப்போ இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாதிரி கிரகணம், அமாவாசை, கிரகணம், பௌர்ணமி இந்த மாதிரிலாம் சேர்ந்து வரும்பொழுது அன்றைய நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ப்ரேயர் வச்சோன்றப்ப உடனே நடக்கும்ன்றதை வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் பெரியவங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக நல்லபடியாக குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கோங்க. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு சீக்கிரமாக பாப்பா நிற்கணும்னு சொல்லிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எந்த டைமில் நடக்குது இந்த நேரத்தில் தான் செய்யணும். அதாவது மதியம் 2:30 மணிலிருந்து மாலை 6:30 மணி வரை நீங்கள் இதை செய்யணும். சரிங்களா? என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை வந்து பிறந்துருச்சு, அந்த குழந்தை வந்து நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ப்ரெக்னென்ட் ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, குழந்தை உங்கள் வயிற்றில் எப்படி அசையும், நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு லெட்டர் எழுதுங்களேன். எழுதிட்டு அது கீழே வந்து 4111111 411 எழுதுங்க. இந்த 11ன்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன விஷயத்த நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி எழுதி அதுக்கே இந்த பவர்ஃபுல்லான நம்பர் எழுதும் பொழுது, இந்த மாதிரி பர்டிகுலர் டைம் எழுதும் பொழுது அது சீக்கிரம் நடக்குமாங்க. இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு ஓகே ஆயிருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சூரிய பகவானை மனசாக நினச்சிக்கிட்டு நிறைய அந்த 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 டைம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமாங்க. நம்ம என்ன வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்குமா. இந்த கிரக நேரத்தில் ப்ரெக்னன்சி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எதுவும் சாப்பிடாதீங்க. ஒருவேளை ஓவலேஷன் தள்ளி போயிருக்கு, மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் காய்கறி நறுக்காதீங்க, வெளியே போகாதீங்க, எந்த வெயிட்டும் தூங்காதீங்க. ஏதாச்சும் சாமியோட மந்திரமோ பாட்டோ ஏதாச்சும் கேட்டுட்ருக்கேன் அந்த டைமில் கையில் ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு கட் பண்ணுறதோ நறுக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப மைல்டாக ஸ்மூத்தாக அமைதியாக கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க. அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க. அந்த கிரகணம் நடக்கிற அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வெளியே போக ரொம்ப சேஃபாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை தங்கி இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக கிரகணம் நடக்குதுன்றப்போ வெளியே போகக்கூடாது நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கிரகணம் நடக்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. ப்ளஸ் இன்னைக்கு அமாவாசை இல்லைங்களா? இந்த லெட்டர் எழுதிட்டு போது இந்த பதிவு நான் காலையிலே உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் காகத்தை எப்போ பார்த்தாலும் காகத்துக்கு வந்து ஒரு பிஸ்கெட் ஒரு தண்ணி மட்டும் சாப்பிட வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து எழுத ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் ஆசை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைப்போ உலர்திராட்சி வந்து ஒரு கைப்பிடியாலும் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு வந்து எழுதுங்க. இல்லைக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப யாருக்காச்சும் ஏதாச்சும் தானம் சாப்பாடோ ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கறது மூலயமா தர்மம் தலை காக்கும் கிடையாது. நம்ம ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருப்போம், நம்ம மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும், மன அழுத்தம்லாம் குறையும், ஸ்ட்ரெஸ்லாம் ஃப்ரீ ஆகும். அதெல்லாம் குறைஞ்சனாவே அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.